நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையளிக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய புனிதரும் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு பகுதிகளும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் நம் முன்னால் வைக்கின்றன. யாருடைய எதிர்பார்ப்பு நமக்கு நல்லது, அல்லது யாருடைய எதிர்பார்ப்பு நமக்கு நல்லவற்றை கொடுக்கின்றன என்ற ஆழமான புரிதலை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றது இந்த கல்வாரி திருப்பலி. நாம் நம்முடைய எதிர்பார்ப்பை எங்கே வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தும், நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்தும் நம் வாழ்வு மாறுகின்றது. இந்த எதிர்பார்ப்பு கடவுளாயிருந்தது என்று சொன்னால், அல்லது கடவுள் எதிர்பார்ப்பதை நாம் நிறைவேற்றணும் என்று சொன்னால், அங்கே நிச்சயம் இறைவனுடைய ஆசீர் நிறைய கிடைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த திருப்பலியில நான் கடவுள் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றுகிறேனா, அல்லது நான் எதிர்பார்ப்பதை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகின்றேனா? இந்த கேள்வியோடு இப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது வற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித விளைப்பின் இதயத்தின் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தூயை தூய ஆவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி
கிறிஸ்து படவேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன் அறிவித்தபோது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு செய்ய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யாருடைய எதிர்பார்ப்பு நல்லது? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 9வது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் இருக்கின்றோம். இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை தேடி நாடி ஒவ்வொரு விதமான ஆன்மீக செயல்களுக்குள்ளும் நாம் கடந்து வருகின்றோம். நம்முடைய வாழ்வின் யதார்த்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற பொழுது, என் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், என் கடவுள் நான் கேட்பதை கொடுக்க வேண்டும், என் கடவுள் நான் விரும்புவதை எனக்கு செய்தாக வேண்டும் என்று இந்த கடவுள் நான் நம்புகின்ற, நான் முழுவதுமாக ஆராதிக்கின்ற இறைவன் எல்லாவற்றையும் எனக்கு வழங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு நியாயமானதா? அல்லது இந்த எதிர்பார்ப்பு இறைவனுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்குமா? அல்லது இந்த எதிர்பார்ப்பு நல்லதா என்று சிந்திக்கிற பொழுது, இன்றைய இறை வாக்குகளும் இன்று நாம் நினைவு கூறுகிற புனித பிலிப் நேரி அவர்களுடைய வாழ்வும் எது நல்லது என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு சொல்ல விளைகிறது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய தேடலை சற்று விரிவாக்கம் செய்வோம். நம்முடைய ஆன்மீக செயல்களை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். காரணம், இன்று நாம் விரும்புவதை மட்டுமே கடவுள் செய்ய வேண்டும் என்ற முழுமையான எதிர்பார்ப்போடு தான் நம்முடைய பயணங்கள் இருக்கின்றன, நம் பணிகள் இருக்கின்றன, நாம் செய்கிற நல்ல காரியங்கள் இருக்கின்றன. ஏன் நாம் ஆலயத்திற்கு வருவது கூட நான் விரும்புவதை என் கடவுள் நிறைவேற்றுகிற ஒரு கடவுளாக மட்டுமே அவர் இருக்க வேண்டும், எதையும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது, என்னிடத்தில் கட்டளையிடக்கூடாது என்ற மனநிலையில் தான் பல நேரங்களில் நம் மனங்கள் எல்லாம் ஆலயத்தை தேடி வருகின்றன. ஆனால் இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் சற்று வித்தியாசமானது. எப்படி புரிந்து கொள்வது? பிரியமானவர்களை, 1515ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிறந்து மே மாதம் 25ஆம் தேதி 1595 மரித்தவர்தான் புனித பிலிப் நேரி, இன்றைய நாளினுடைய புனிதர். இந்த புனிதருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற பொழுது, இத்தாலிய நாட்டில் இருக்கிற புளோரன்சோ என்ற நகரத்தில் பிறந்தவராக, பிறக்கின்ற அந்த நொடி பொழுதிலிருந்து தன் வாழ்வின் இறுதி வரை கடவுளை மட்டுமே தேடியவராக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக, கடவுள் மட்டுமே எல்லாம் என்று துணை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்பியவராகவே புனித பிலிப் நேரியை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது, அவருடைய பெற்றோர் அவருடைய மாமனாரான ரோமுலோ என்பவருடைய வணிக சந்தைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அந்த வணிகத்தை கற்று அவர் மேன்மை உருவராக மாறுவார் என்று அவர் தம் பெற்றோர் எதிர்பார்க்கிறார். அவருடைய மாமனாரும் கூட, இவர் என்னிடத்தில் வந்தார், என்னை போல மிக செல்வம் படைத்த ஒரு மனிதராக மாறிவிடுவார் என்று எதிர்பார்ப்பு கொண்டவராகவே இருக்கின்றார். ஆனால் அந்தோ பரிதாபம், நாம் பார்க்கிறோம், புனித பிலிப் நேரியினுடைய எதிர்பார்ப்பு என்பது வணிகத்திலே மேன்மை அடைவதோ, சொத்து சுகங்களை சேர்ப்பதோ, அல்லது இந்த உலக செல்வங்களில துளைத்து போவது அல்ல, மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கின்ற பற்றுறுதில ஆழமாய் நுழைத்திருப்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. கடவுள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய வேண்டும், அதற்காய் முழுமையாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் பிலிப் நேரியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நல்லதாகவும் அவருடைய வாழ்வில் அமைகின்றது. இப்படியாக சிந்திக்கிற பொழுது, பிலிப் நேரி தன் வாழ்வில் கொண்டிருந்தது என்ன? அவர் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக இருந்தார். பாவ சங்கீதனத்தை மகிமையாக கருதினார்.
குருக்களை எல்லாம் அல்லது குருத்துவத்தினுடைய மாண்பை என்றுமே போற்றக்கூடியவராக இருந்தார். ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பாலியல் தொழில் செய்கின்ற அன்பர்களை அரவணைத்து கொண்டு ஆண்டவருடைய வழியிலே அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ரோமை நகரில பல்வேறு விதங்களில் கலாபனைகள் நிகழ்ந்த பொழுதும், இவ்வுலக காரியங்களில் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட பொழுதும், குருக்கள் அனைவரும் அதற்கு ஏற்றவாறு தங்களை வடிவமைத்துக் கொள்ள முடியாத சூழலிலும் மக்கள் நடுவில் நின்று மக்களை கடவுளை நோக்கி அழைத்து சென்ற அருள் பணியாளராகவே புனித பிலிப் நேரி இருக்கிறார். எனவேதான் அவர் கடவுள் எதிர்பார்த்ததை செய்ததால் தான் மக்கள் எல்லாரும் கடவுள் எதிர்பார்த்ததை செய்ய வேண்டும் என்று பறைசாற்றியவராக, பணி செய்தவராக, எல்லாரையும் கடவுள்வால் ஈர்த்து கொண்டவராக பிலிப் நேரினுடைய வாழ்வு அமைகிறது. இறுதி வரை அன்புக்குரியவர்களே, அவர் தன் வாழ்வில எப்பொழுதும் தன் எதிர்பார்ப்பு என்று ஒன்றையும் வைத்ததில்லை. தனக்கு எதிர்பார்த்து ஒரு காரியத்தையும் அவர் செய்ததில்லை. இன்றைய உலகம் சற்று வித்தியாசமானது. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆதாயம் இருக்கும், எனக்கு இதை செய்தால் என்ன லாபம் இருக்கும். அது ஆலயத்துக்கு வருவராக இருக்கலாம், அல்லது ஆலயத்தை சார்ந்த பணிகளை செய்பவராக இருக்கலாம், அல்லது இந்த உலகிலே பயணிப்பவர்களாக இருக்கலாம். எல்லாம் லாபத்தை நோக்கிய மனிதர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாயத்தை தேடி பயணிக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் மட்டுமே என் ஆதாயம் என்று நினைத்த புனித பவுலடியாரை போல இந்த உலகம் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வது மட்டும்தான் என் வாழ்வினுடைய உச்சம் என்று நினைத்த புனித பவுலை போல நாம் மாறுவதற்கான ஒரு அழைப்பினை புனித பிலிப் நேரியும் இன்றைய இறை வாக்குகளும் நமக்கு கொடுக்கிறது. இவை எல்லாவற்றையும் எப்படி புரிந்து கொள்வது? பிரியமானவர்களே, பிலிப் நேரி தன் வாழ்விலே இப்படியாக தன் வாழ்வினுடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டார். இன்று நான் என் வாழ்வை நன்முறையில் வாழ்ந்தால் நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு வறுமையான வார்த்தை பார்த்தீர்களா? இன்று நான் வாழுகிற வாழ்க்கை அந்த கடவுளுக்கு ஏற்றதாக, மனித நேயத்திற்கு ஏற்றதாக, மனித மாண்பை போற்றக்கூடியதாக, எல்லாரையும் வாழ வைப்பதாக, வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக, யாரையும் கெடுக்காமல் மற்றவர் கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்வாக இருந்தது என்றால் நம்முடைய நாளைய வாழ்க்கையை நோக்கி நாம் கவலைப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் நாளைய வாழ்வை கடவுள் பார்த்து கொள்வார். நம்முடைய முடிகளை எண்ணி வைத்திருக்கிற கடவுள், நம்முடைய வாழ்வின் சூழலை எண்ணி வைத்திருக்கிற கடவுள், சாதாரண ஒரு குருவிக்கு கூட அடைக்கலம் கொடுக்கிற கடவுள் இந்த மானிடருக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரா? திருப்பாடல்களிலே நான் 31வது அதிகாரத்திலிருந்து 37 வரை உள்ள எல்லா அதிகாரங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 காரியங்களை கடவுள் மிக தெளிவாக பேசுகிறார். ஒன்று, தன்னிடம் அடைக்கலம் புவோரை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. இன்னொன்று, தன்னை அண்டி வருகிற யாரையும் அவர் பாதுகாக்காமல் விட்டு விடுவதில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கடவுளை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் இன்றைய இறைவாக்குகள் பின்னணியில நாம் எப்படி இந்த ஒரு வாழ்வை ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுள் எதிர்பார்ப்பது நான் நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் என்பது கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல, அது நல்வாழ்வின் திட்டம் அன்றோ என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல நீதிமொழிகள் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர், பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இதுதான் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு சிந்தனை. யாருடைய எதிர்பார்ப்பு? கடவுளுடைய எதிர்பார்ப்பு தான் நல்லாரின் எதிர்பார்ப்பு. தன்னுடைய சுய லாபத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் பொல்லாரின் எதிர்பார்ப்பு என்று நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது. அடுத்ததாக திருப்பாடல் 62:5 பார்க்கிறோம், நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. ஆக நாம் நல்லவையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நலமாக வாழ வேண்டும், நல்லவற்றை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் மௌனமாய் கடவுளிடத்தில் காத்திருக்கிற பொழுது அது கடவுளிடமிருந்தே வருகிறது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். இதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளினுடைய நற்செய்தி மிக தெளிவாய் சொல்லுகிறது. பேதுரு இயேசுவிடத்தில் கேட்கிறார், எங்கள் தந்தையை, தாயை, வீட்டை, சகோதர சகோதரிகளை, நிலபுலன்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் தன் எதிர்பார்ப்பை கொடுக்கின்றார். ஆனால் இயேசுவோ, நான் ஆசீர்வாதத்தின் எதிர்பார்ப்பை உன்னில் வைக்கிறேன், அருளின் எதிர்பார்ப்பை உன்னில் வைக்கிறேன், உறவின் சங்கமம் என்னும் எதிர்பார்ப்பை உன்னிடத்தில் வைக்கிறேன், எல்லாரும் போற்றத்தக்க வகையில உங்கள் பணி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை வைக்கிறேன் என்று அங்கே
இன்மையில் துன்பத்தையும் மறுமையில் மாட்சியையும் வைக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய எதிர்பார்ப்பை நாம் நோக்கி இருந்தோம் என்று சொன்னால் நாம் மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த விண்ணக ஆசியின் மக்களாக என்றும் வாழ்வோம் என்பதைத்தான் பேதுருவின் வழியாக இன்று கடவுள் நமக்கும், புனித பிலிப்பு நேரியின் வழியாக இன்று கடவுள் நமக்கும் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட இந்த திருப்பலி நமக்கு ஒரு உந்து சக்தியாக அமைகிறது. அப்படி என்றால் நாம் கடவுளுடைய எதிர்பார்ப்பை நல்லது என நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மட்டும்தான் கடவுளின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை நம்மில் உணரச் செய்யும். மற்றபடி எல்லா காரியங்களையும் நான் செய்கிற பொழுது எதுவும் நமக்கு அதை உணர்த்தாது. நன்றியோடு கூடிய இறை வேண்டல். எனவேதான் பிலிப்பு நேரி தன் வாழ்வில் இறைவேண்டல் குழு என்ற ஒரு குழுவை உருவாக்கினார். அந்த இறைவேண்டல் குழு என்ன செய்தது? நாளும் பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தது. 40 மணி நேரம் ஆராதனையில் அமர்ந்தது. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அந்த ஆராதனை பொழுதுகள் எல்லாம் அண்டி வருகிற மனிதர்களுக்கு சொன்னது. எனவே முதலாவதாக நான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு நல்லது என உணர வேண்டும் என்றால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் அவசியம். இரண்டாவதாக தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இன்று தீய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், பல்வேறு கெட்ட ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், இவ்வுலகில் இருக்கிற பல்வேறு வித அசுத்த ஆவிகளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் கடவுளுடைய எதிர்பார்ப்பு நல்லது என உணரவே செய்யாது. மாறாக தீய ஆவியை தூக்கி எறிந்து தூய ஆவியின் மக்களாய் வாழுகிற பொழுது எப்படி லூக்கா நற்செய்தி 1:26 முதல் 38 வரை அன்னை மரியா தூய ஆவியால் நிழலிடப்பட்டாரோ, அதே போல திருத்தூதர் பணிகள் 1:14 மாடி வீட்டறையில் திருத்தூதர்களும் அன்னை மரியாவும் பிளவுற்ற நாவுகள் வடிவில தூய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது அவர்கள் அபிஷேக விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, அப்படி நாமும் தூய ஆவியால் நிரப்பப்படுகிற பொழுது கடவுளின் எதிர்பார்ப்பு நல்லது என்று உணரப்பட முடியும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, இறை அருளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இருளையோ இருள் சார்ந்த காரியங்களையோ இருட்டு நிறைந்த வாழ்க்கையோ இவ்வுலகில் இருக்கிற இந்த இச்சை நிறைந்த அல்லது இந்த உலகில் சொல்லப்படக்கூடிய காரியங்களுக்குள் நம்மை புகுத்து கொண்டோம் என்று சொன்னால் இறை அருள் என்பது எட்டாக்கனியாகவே இருக்கும். ஆக இறை அருளை நோக்கி பயணிப்பது என்பது என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது போல பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளில் கடவுள் நமக்கான அருளை தருகிறார், அவரை எதிர்நோக்கி செல்லுவோம். ஆக கடவுளுடைய அருள் என்பது எந்நாளும் நமக்கு இருக்கிற பொழுது நாம் கடவுளின் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அன்னை மரியா நம்முடைய வாழ்விலே போற்றத்தக்க வித ஒரு தாயாக இருக்கிறார் என்றால் அவர் எதலால் நிரப்பப்பட்டார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டதால் தான் அவர் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். புனித யோசேப்பு அன்னை மரியாவை விலக்கிவிடலாம் என்று நினைத்தவர் கனவிலே தூதரின் வழியாக கடவுள் பேசிய பொழுது அங்கே அவர் கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டதால் தான் அன்னை மரியாவை விலக்கிவிட அவர் திட்டமிடவில்லை, ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக மூன்றாவது, இறை அருளை நோக்கி பயணிக்கிற பொழுது நாம் கடவுளின் திட்டம் நல்லது என்று உணர்கிறோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, தூய்மையாக வாழ்ந்து தூயவரை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது நிச்சயம் கடவுளின் திட்டம் நல்லது என்பதை நம்மால் உணர முடியும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியில் பார்க்கிறோம். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில உங்களை என்னையும் அழைக்கின்ற கடவுள் தூயவர். அந்த கடவுளை நோக்கி தூய நடத்தையோடு எந்நாளும் வாழ்வோமாக என்பதுதான் பேதுருவினுடைய போதனையாக இருக்கிறது. சிந்திப்போம். இன்றைய நாளினுடைய இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுள் எதிர்பார்ப்பது மட்டுமே எனக்கு நல்லதை கொடுக்கும், நன்மை செய்யும், நல்ல காரியங்களை செய்வதற்கு எனக்கு மென்மேலுமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்று நினைப்போம், சிந்திப்போம், ஜெபிப்போம். அப்பொழுது கடவுளின் எதிர்பார்ப்பு நல்லது என்று நாம் வாழுகிற பொழுது கடவுள் 3 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். முதல் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி, இரண்டாவது ஆசீர்வாதம் அமைதி, மூன்றாவது ஆசீர்வாதம் உடனிருப்பு. ஆக மகிழ்வோம், அமைதியோடு வாழ்வோம், கடவுளின் உடனிருப்போடு என்றென்றுமாக இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று நினைத்து பயணிப்போம். அப்பொழுது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் நாம் பார்ப்பது போல கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆமேன்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்களே பழிபொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித விளைப்பை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது துரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வல்லமை அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக அது காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறது ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அனுதினமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தே தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனைன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகி புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு அப்பா தந்தையின் அழைக்க கற்றுக் கொடுத்தார். இறை தந்தையை நோக்கி இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். கடவுளின் எதிர்பார்ப்பு மட்டுமே நல்லது என்று நமக்கு உரைத்து நாளும் பொழுதும் நம்மை காக்கின்ற ஆண்டவர் இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீ விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித விளைப்பை வென்பற்றி உண்மையான வாழ்வை அழைக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆர்வம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கடவுள் என்று வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.